ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டி நகர் ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறீங்க. டி நகர் வந்தாலே ட்ரெஸ்ஸை விட எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் கண்ணில் படும். எப்போ போனாலுமே அங்கே இருக்கிற ஐஸ்கிரீம் ஷாப்பில் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடாம வீட்டுக்கு போக மாட்டோம். ஏன்னா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நானும் தங்கச்சி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஷாப்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்காக வாங்கிக்கணும். அப்புறம் எங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டே இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா பேக் கேஸ்லாம் ஒரு ஷாப்பில் நல்லா இருந்தது. என்னோட மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா பேக் கேஸ் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டே இருந்தேன். இந்த ஷாப்பில் பேக் கேஸ் வாங்கிக்கினேன். தென் அம்மா தங்கச்சியும் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணாங்க. அந்த ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து லஞ்ச் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். டி நகர் வந்தாலே லஞ்ச் சாப்பிட்றதுக்குலாம் வந்துடுவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது. இப்போ தான் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றதுக்கே வந்திருக்கோம். மீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே காலியாகிட்டு இருக்குது. பரோட்டா அதுக்கப்புறம் இட்லி தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஜெயன் குட்டிக்காக இட்லி வாங்கிட்டு நாங்கள் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரோட்டா வாங்கிக்கணும். ஜெயன் குட்டிக்கு சைடில் ஊட்டி விட்டுட்டு நானும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அம்மா தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா கார் புக் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா ஓலா ஆட்டோ புக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஆட்டோவில் ஏறினதுமே ஜெயன் குட்டியும் தூங்கிட்டாங்க. வீடியோ பிடிச்சின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.